அந்த அறிவிப்பை நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. எப்பொழுது 1000 ரூபாய் கொடுப்பீங்க? 2 வருஷம் போராடணும். கடைசியா 28 மாசம் கழிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வேற வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். உண்மைதானே? இன்றைக்கு திமுக அரசை அழுத்தம் கொடுத்தது அண்ணா திமுக. அண்ணா திமுக தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்று தந்தது. திமுக மனசு வந்து கொடுக்கல. கொடுத்தாங்களா? இப்போ 5 மாசத்துக்கு முந்தி விதிகளை தளர்த்தி 25 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்க. ஏன் இத்தனை நாள்ல கொடுக்கல? அப்ப விதியை தளர்த்தி கொடுக்க கூடாதா? இப்ப கொடுக்குறீங்களா? அப்ப கொடுத்திருக்கலாம் இல்ல? ஏன்னா இப்போ மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். அந்த குடும்ப தலைவி குடும்பத்துடைய ஓட்டு திமுக தேவை. அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவி அவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு திமுகவுக்கு தேவை. அதனால கொடுத்தீங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய தேர்தலில் அறிவிக்கப்பட்டவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு அவருடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு கூட காலையில் ஒரு பத்திரிகை பேட்டி கேட்டாங்க. எப்படிங்க கொடுப்பீங்க? நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஏற்கனவே கடன் இருக்குதுன்னு. கடன் இருக்கு உண்மைதான். ஆள தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும். ஆள தெரியாத நாட்டானா கடன் தான் வரும். ஆள தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். சொல்லிட்டு கொரோனா காலங்க எல்லாருக்கும் தெரியும்ல. 1 வருஷம் அரசுக்கு வருவாய் வந்ததா? இந்த கடையெல்லாம் திறந்து வச்சாங்களா? ஜிஎஸ்டி கிடையாது. கொஞ்சம் 1 ரூபா வருமானம் வரி கிடையாது. பெட்ரோல் பங்க் டீசல் திறக்கல. பெட்ரோல் பங்க் திறக்கல. அதில் இருக்கிற வரி வருவாய் இல்லை. டாஸ்மாக் திறக்கல, வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு வருவாய் இல்லை. ரோட் டாக்ஸ் இல்லை. எக்ஸைஸ் இல்லை. 1 ரூபா வரி வருவாய் இல்லாம 1 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக. அது மட்டும் இல்ல, 40,000 ரூபாய் கொரோனாவுக்கு செலவு. 40,000 ரூபாய், 40,000 கோடி. சரி, 40,000 லட்சம். 40,000 கோடி கொரோனா செலவு. 1 ரூபாய் வருமானம் இல்ல, செலவு ஒரு பக்கம். அப்படி இருந்தோம் நிதி நிலைமை இந்தியாவிலேயே சிறப்பா இருந்த மாநிலம் தமிழ்நாடு. நீ அதையாவது எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க திரு ஸ்டாலின் அவர்களே. எங்களுடைய ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சின்னு உங்களுடைய அதிகாரி கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா அதிகாரி பாதி பேர் இவருக்கு ஜால்ரா போட்டுட்டுலாம் இருக்காங்க. இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்கிறார். சொந்தமாக அவர் முடிவெடுக்க முடியல. கொரோனா காலம் 32 மாவட்டத்துக்கு நான் நேராக வந்தேன். காஞ்சிபுரத்து மாவட்டத்துக்கு வந்தேன்ல, இங்க இருக்கிற விவசாயிகளை சந்திச்சேன், நெசவாளர்களை சந்திச்சேன், வியாபாரிகளை சந்திச்சேன், சுயஉதவி குழுவை சந்திச்சேன், இன்னும் பலதரப்பட்ட மக்களை சந்திச்சேன். அவருடைய நிலைமை என்ன கேட்டறிஞ்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம். அந்த பணியெல்லாம் செஞ்சது அண்ணா திமுக ஆட்சியில். என்ன கூட மருத்துவர் சொன்னாங்க, இது கொரோனா வேகமா பரவிட்டு இருக்குது, தயவு செய்து வெளியில செல்ல வேண்டாம் என்று. அது கேட்கல. நான் அதை பத்தி கவலைப்படல. 32 மாவட்டத்துக்கு நேரடியா போனேன். மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு குறைகளை நிவர்த்தி செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சொல்ல போனா திருச்சியில 10வது மாவட்டத்துக்கு போறேன். அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு விவசாயி, நல்ல ஹெல்த்தி பாடி, பிரமாதமா இருந்தார். 55 வயசு தான் இருக்கும். எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணார். நாங்கள் கொரோனா காலத்தில் நாங்கள் விளைவித்த பொருளை விற்க முடியல,
அரசாங்கத்துக்கு தேவையான உதவி செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினார். பிறகு அவருடைய மனுவெல்லாம் வாங்கி நான் ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணால் அவர் கொரோனாவில் இறந்துட்டார். அந்த அளவுக்கு வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள காலகட்டம். காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் அந்த கொரோனா வைரஸ். அது யாராவது தொற்று ஏற்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் கூட என்னுடைய உயிரை பொருட்படுத்தாம மக்கள் தான் எஜமானர்கள், விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். அதனால இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க. வல்லரசு நாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் கொரோனா வைரஸ் பாதிச்சு இறந்தாங்க. தமிழ்நாட்டில் தேவையான உதவிகளை செஞ்சு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சரோடு காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டறிஞ்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கிறீங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்பொழுது தமிழ்நாட்டின் சார்பாக நான் தெளிவாக கருத்தை சொன்னேன். அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, மற்ற முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தினாங்க. தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம்